స్టేట్మెంట్ ఇప్పుడు కేసు చాలా బాగుంది ఫాదర్ గారు. ఇప్పుడు మెడ్రాస్లో ఫస్ట్ 4 వకీలు பார்த்தா నేను ఉన్నాను. ఈ கேஸ் நடந்ததுன்னு சொன்னா நெக்ஸ்ட் அட்வொகேட் ஜெனரல் நேனே ஆகும். அதெல்லாம் இப்பயே சார் நம்ம பேசணும். நான் போய் மிஸ்டர் ஆரோக்கியசாமியை பார்த்துட்டு வந்துடுறேன். ఎందుకు? அவருக்கு உண்மையை ஒப்புக்க இன்னொரு சந்தர்ப்பம். அவர் எதுக்கு உண்மையை ஒப்புக்கலாம் சார்? அவரை உண்மையை ஒத்துக்கிட்டு கேஸை வித்ரா பண்ணா ஆண்டவனுடைய பாவ மன்னிப்பு அவருக்கு கிடைக்கும். ఎందుకు ஆண்டவன் அவரை மன்னிக்கணும்? ஆண்டவன் கையில மன்னிப்பு ஸ்டாக் లేదు. எல்லாரும் தப்பு பண்றாங்க, எல்லாரும் போய் கேட்கறாங்க, அவர் கையில ஸ்டாக் లేదు. கியூ ரொம்ப நீளங்க அவங்க ஆரோக்கியசாமி போனா. ஆரோக்கியசாமி தன்னுடைய பொய் கம்ப்ளைண்ட்டை வித்ரா பண்ணா அவருக்கும் பெருந்தன்மை கௌரவம், அவருக்கும் ஆண்டவனுடைய பாவ மன்னிப்பு கிடைக்க ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. நான் அவர் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் போயிட்டு ஆரோக்கியசாமி கேஸ் நடந்ததுன்னு சொன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆவர். நீங்க அட்வொகேட் ஜெனரல் ஆக போறீங்களா இல்ல ஜட்ஜா ஆக போறீங்களான்னு எனக்கு முக்கியம் இல்லை. நான் பெஞ்ச் கிளார்க் ஆன சந்தோஷமா இருக்குதா? மிஸ்டர் சத்யநாராயணன், இப்ப ஆரோக்கியசாமி தானே உண்மையை ஒத்துக்கிட்டாருன்னா, போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் வித்ரா பண்ணாருன்னா அவருக்கும் பெருந்தன்மை கௌரவம். கீதா குப்புசாமிக்கும் நடந்து போன ஒரு அநாகரிகமான விஷயத்தை கோர்ட்ல வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்காது. தாமஸ் பேர்லயும் கேஸ் இருக்கு. எனக்கு அட்வொகேட் ஜெனரல் சான்ஸ் இருக்காது. பாதர்கள் நீங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மிஸ்டர் சத்யநாராயணன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவியும் பெருமையும் பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க அட்வொகேட் ஜெனரல் ஆக போறீங்களா இல்ல ஜட்ஜ் ஆக போறீங்களான்றதை விட அந்த கீதா குப்புசாமியை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் எதுக்கு கீதா பத்தி நினைக்கணுமோ? நானும் பங்கஜப்பை தவிர வேற பொம்பளை பத்தி நினைக்கிறது இல்லை. நீங்க ஃபாதரா இருந்து இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற பொம்பளை பத்தி நினைன்னு சொல்றது ரொம்ப தப்பு. இட் இஸ் ராங் அட்வைஸ். நான் போய் ஆரோக்கியசாமியை பார்த்துட்டு வந்துடுறேன் சார். அந்த ஆரோக்கியசாமி வீட்டுக்கு போகாதீங்க. அவர் உண்மையை ஒப்புக்க மாட்டார். அவர் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டான்னு சொல்லுவார். அவர் உண்மையை ஒப்புக்கிற மனோதைரியத்தையும் பெருந்தன்மையும் இயேசு அவருக்கு கொடுப்பார்னு நான் நம்புறேன். வெங்கடாஜலபதி கொடுக்க மாட்டார் நான் நம்புறேன். போட்டி கொடுறணும். இயேசு வெங்கடாஜலபதி போட்டி சுத்தம். நான் வரேம்மா. போகாதீங்க, சொன்னா கேளுங்க. இல்லம்மா, அவருக்கும் உண்மையை ஒப்புக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குச்சே, அது அவருக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஒரே ஒரு பொய்க்கிறிஸ்தவர் இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன? நான் அட்வொகேட் ஜெனரல் கொண்டாட்டி ஆயிடுவேன். நான் வரேன் சார். கொண்டு வேணாம் வெங்கடாஜலபதி. அந்த ஆரோக்கியசாமி உண்மையை ஒப்புக்க கூடாது. அவருக்கு நல்ல புத்தி கூட அவருக்கு. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க மாட்டேன்னு அவர் ஃபாதர் கையில சொல்லி அனுப்பணும். అప్పుడు ఈ ఫాదర్ తిరుపతికి కూటికి வந்து இவர் தலைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். ஆண்டவா, பழனி ஆண்டவா, நான் அந்த ஃபாதரை பழனிக்கு அழிச்சுன்னு வந்து அவர் தலைக்கு நான் மொட்டை அடிக்கிறேன். அங்கேஜமா 2 தடவை மொட்டை போட்டா அவர் தலை என்ன ஆகுது? சரி சரி, திருப்பதியில பாதி, பழனியில பாதி. கரெக்ட். వాళ్ళు பாதிரி మన பாதிగా மொட்டை చేస్తారు. நீங்க சொல்ற முறையில எனக்கு கௌரவமோ பெருந்தன்மோ தேவையில்லை சார். நீங்க உண்மையை ஒப்புத்துக்கிட்டு தான் சார் நியாயம். நீங்க கன்ஃபஸ் பண்றது தான் சார் நியாயம். கன்ஃபெஷன், பாவ மன்னிப்பு, இதெல்லாம் பத்தி பேச நீங்க யாரு? நான் இப்ப சர்ச்சுக்கு வந்து கன்ஃபஸ் பண்றதா இருந்தா கூட உங்க மூலமா பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஆர் நாட் ஃபங்க்ஷனிங் as a priest, மிஸ்டர் அருமை நாயகம். அதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசனை பண்ணி பாருங்க. உங்க மேல வந்த அவதூறு, பிஷப்பை விலைக்கு வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா அவர் நியாயத்தை விலைக்கு வாங்க முடியும்னு காட்டனா இல்லையா? பத்திரிகையில செய்திகள் வந்ததுனால உங்களுக்கு துணையா இருந்த பிஷப்புக்கு வேற வழி இல்லாம போச்சு. அந்த செய்திகள் அவர் கண்களை மறைச்சிடுச்சு. அந்த செய்திகளையும் நான் தான் வாங்கினேன். You know that? I have understood that. You have to understand something more. என்னால எதையுமே வாங்க முடியும்னு உங்களால் இன்னும் புரியலையே. அதனாலதான் என்கிட்ட வந்து பெருந்தன்மையும் கௌரவத்தையும் பேசிக்கிட்டு. உங்களால எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்காதீங்க. உங்களால வாங்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல உண்டு. உண்மையை உங்களால விலைக்கு வாங்கவே முடியாது. உண்மைக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உண்மை
உண்மைன்னு பைத்தியம் பிடிச்ச அலைய நீங்களும் உங்களுடைய விலையை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நானா விலையை கண்டுபிடிச்சு ஒரு மதிப்பு போட்டு கொடுத்தேன்னா நீங்க உங்க உண்மைகள் உங்க நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிடுங்க. உண்மைக்கும் ஒரு விலை உண்டு, உங்களுக்கும் ஒரு விலை உண்டு. I shall find out and fix your price if I want. You cannot buy truth and you cannot buy me. உங்க மனசுக்குள்ள இன்னும் நீங்க பாதிரியார்னே நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு உண்மையான கிறிஸ்துவன்னு நினைச்சுக்கிட்டு பேசுறேன். But I now understand. I am not talking to a true Christian. I am not ashamed of not being a Christian. I know. I understand. That is why I am ashamed of you. என்னை பத்தி பத்திரிக்கையில எல்லாம் தாறுமாறா நியூஸ் போட வச்சுட்டு இப்படி வந்து கேட்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அம்மா, நான் தான் அந்த நியூஸை கொடுத்தேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பாதிரியார் அந்த நியூஸ் கொடுத்துக்கலாம் இல்லையா? அறிவு கெட்டதா பேசுறீங்க. பாதிரியார் நியூஸ கொடுத்திருந்தா அவரை சம்பந்தப்படுத்தி கொடுத்திருப்பாரா? அவரை சம்பந்தப்படுத்தி கொடுத்தா ஒருவேளை உங்க வைஃப் பயந்து அவர் சொல்ற மாதிரி அவங்க கேட்பாங்கன்னு பாதிரியார் நினைச்சிருக்கலாம் இல்லையா? யோ 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 போய் சொன்னாலும் கரெக்டா சொல்ல தெரியும் ஐயா. நீ கேட்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. நீங்க என்ன போகலாம். கெட் அவுட். பொறுமையாரு சார். அட சீ, ஏந்திரியா. நானே நிக்கிறேன், இவன் உட்கார்றேன். ஏந்திரியா. அம்மா, நீங்க சாட்சி கூட்டில் ஏறி என்னுடைய மகனை பத்தி சாட்சி சொல்லும் பொழுது உங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்படுமா இல்லையா? அதை பத்தி நீ கவலைப்படாது, நாங்க கவலைப்பட்டோம். அன்னைக்கு உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? என் மகனுக்கு சின்ன வயசுல இருந்தே காக்கா வலிப்பு வரும். அந்த மாதிரி வலிப்பு வந்தா பக்கத்துல எது இருந்தாலும் அதை இறுக பிடிச்சிருவான். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவனுக்கு காக்கா வலிப்பு வந்திருக்கு, உங்களை இறுக பிடிச்சுட்டான். அத போய் யோ 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 இப்படி நீ புளிங்கிட்டே போனா உனக்குதான் என் காக்கா வலிப்பு வரும். காக்கா வலிப்பு வந்துதான் என் பொண்டாட்டி கையை பிடிச்சுக்கிட்டான். கீதா, நாளைல இருந்து ஒரு காரியம் பண்ணு. நம்ம பையனுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு பிரெட் கொடுக்காது, காக்கா முட்டையா கொடு. காக்கா முட்டை கொடுத்து காக்கா வலிப்பு வரவழைச்சு இவன் பொண்டாட்டி கையை பிடிக்க வைக்கலாம். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். குப்புசாமி, இந்த வழக்குல உங்க மனைவியோட சாட்சியம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பயன்படுத்தப்பட்டா உங்க குழந்தைக்கு, உங்க வீட்டு குழந்தைக்கு உங்க குலத்துல உயர்ந்த குலத்துல கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். ஜாக்கிரதை. பரவாயில்ல, நாங்க அவளுக்கு கலப்பு திருமணம் பண்ணி வச்சு கவர்மெண்ட்ல மெடல் வாங்கிக்கிறோம். மெடல் வாங்கிக்கிறியா? ஒண்ணுக்கு விட மாட்டிய நீ. இந்த பாரியா, நீ கேட்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. நீ கேட்டு போகலாம். மிஸ்டர் குப்புசாமி, நான் போகல. நீ நீங்க ஏஜிஎஸ் ஆஃபீஸ்ல ஒரு கிளார்க். ஆமா, மாசம் 400 ரூபாய் சம்பளம் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்ன இப்போ? நீ எனக்கு என்ன மாசம் 1000 ரூபாய் சம்பளம் போட்டு தர போறியா? மூஞ்சி முகரம் கட்டு, இது ஒரு டை, ஒரு கோட்டு, ஒரு சூட். 1000 ரூபாய் இல்ல, 5000 ரூபாய் சம்பளம் போட்டு தரேன். என் கம்பெனில ஏதாவது ஒண்ணுல உங்களுக்கு மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட் கொடுக்குறேன். மாசம் 5000 ரூபாய் சம்பளம். உங்ககிட்ட வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை என்னுடைய காரியம் முடிஞ்ச உடனே டிஸ்மிஸ் பண்ணுவேன். நீங்க பயப்படலாம், தேவையில்லை. 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். அந்த 10 வருஷத்துக்குள்ள உங்களை நான் டிஸ்மிஸ் பண்ணேன்னா 10 வருஷத்துக்கு சம்பளம், அதாவது 6 லட்சம் ரூபாய். 6 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் உங்களை கம்பெனி விட்டு வெளியில அனுப்பலான்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன், கையெழுத்து போட்டிருக்கேன். நீங்களும் படிச்சு பார்த்து கையெழுத்து போடலாம். நிக்கிறீங்களே, முதல்ல உட்காருங்க சார். ஆமா, இந்த சின்ன உபகாரம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த பணம் எனக்கு பெருசு. இன்கம் டாக்ஸ் பண்றதுக்கு பதிலா உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம். தட்ஸ் ஆல். அப்படியா? ஆமா, எனக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் சொன்னீங்க? 5000 ரூபாய். மாசம் 5000 ரூபாய். இப்போ வருஷத்துக்கு 12,000 வகுக்கணும் இல்ல? பெருக்கணும் 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 60,000 ரூபாய். கீதா, நீ என்ன நினைக்கிற? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. நீ வந்து இவர் சொன்னாரு பாதிரியாரே அந்த நியூஸ கொடுத்துருக்கலாம் இல்லையா? இருந்தாலும் இருக்கலாங்க, நமக்கு என்ன தெரியும்? அதானே, நீ வந்து கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னா
நம்ம குடும்ப கௌரவம் அப்படியே பாதிக்கப்படுது. ஆமாங்க, அதான் எனக்கும் தயக்கமா இருக்கு. அப்புறம் நம்ம பொண்ணுக்கு பெரிய இடத்துல நல்ல இடத்துல எப்படி கல்யாணம் ஆகும்? காக்கா வலிப்பு வந்தா கைய கெட்டியா பிடிச்சுப்பாங்கல்ல. ஆமாங்க, நான் கூட எங்க ஊர்ல பாத்திருக்கேன். காக்காவியா? இல்லங்க, காக்கா வலிப்பு வந்தவங்கள. அப்படியா? பாவம், இவர் பையனுக்கு அந்த மாதிரி தானே. ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். பாவம் என்ன கஷ்டப்பட்டிருப்பானோ. சார், எனக்கு எவ்வளவு சம்பளம் இந்த வாட்டி சொல்லுங்க. மாசம் 5000 ரூபாய் சம்பளம். மாசம் 5000 ரூபாய் சம்பளம். சரி சார், இப்போ உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும், எப்படி எழுதி கொடுக்கணும் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும் சொல்லுங்க. To the police commissioner. டு த போலீஸ். டு என்ன ஸ்பெல்லிங் சார்? நான் தான் முதல்லயே சொன்னேனே சார், எல்லா ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸும் நானே உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன்னு. இப்போ அதே தான் சொல்றேன். அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா எனக்கு பாரு கேஷ் ஒன்றுனா எங்க அப்பா சேஃப்ல இருந்து தான் எடுப்பேன். டூப்ளிகேட் வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் கொண்டு வந்துறேன், கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க? அண்ணா நீ என்ன கேட்டாலும் கொடுக்கேன்னு சொன்னேனப்பா. அப்படியா? சரி, பிளெயினாவே வர்றேன். நான் அந்த சதாசிவம் பொண்ணு ரமாவை லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? என்ன மேரேஜ் புரோக்கர் நினைச்சியா? என்ன டேப் ரெக்கார்டர் புரோக்கர் நினைச்சீங்களா? பாருங்க சார், வியாபாரம்னு வந்துட்டோம், எல்லாத்துக்கும் துணியணும். இந்த வேளச்சேரி பக்கத்துல ஃபேக்டரி வச்சிருக்கானே அந்த சதாசிவம் தானே? கரெக்ட், அவரே தான். டோன்ட் வரி. அந்த சதாசிவம் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் டாக்டர் ரமாவை எப்படியான்னு சொல்லி உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்க. வெரி குட் சார், வெரி குட். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துடுறியா? அந்த கதை தான் என்கிட்ட நடக்காது. முதல்ல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, இன்விடேஷனை பிரிண்ட் பண்ண உடனே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். என்ன ரெண்டு கட்டானா இருக்கேன்? யூ நோ சம்திங், மை ஃபாதர் இஸ் ஆல்சோ ரெண்டு கட்டான். என்னதான் பண்ண சொல்றேன்? நீங்க என்ன பண்றீங்க? நேரா அந்த சதாசிவத்துக்கு ஒரு டெலிஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லுங்க, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. டெலிஃபோன்லயே கல்யாணத்தை பிடிச்சு சொல்றியா? அது இல்லை சார், டெலிஃபோனில் ஒரு நேரம் குறிச்சிங்க, அங்கே போய் பேசுங்க, இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ரெக்கார்ட்ஸை கொடுத்துட்றேன். சால்வ். டெலிஃபோன் டைரக்ட் எடு. டைரக்டரிலாம் வேண்டாம், எனக்கு ரமா நம்பர் 10 821232 பண்ணுங்க. 821232 ஹலோ, சொல்லிடுங்க. நான் தான் சதாசிவம் பேசுகிறேன். உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பேசணும்பா. என்ன சார் நீங்கள் போய் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? சொல்லியிருந்தேன், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். சார், நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணணுன்னு இருக்கேன். இன்ஃபேக்ட் இன்றைக்கி நானே வரதா இருந்தேன். என் பொண்ணு ரமாவுக்கு கல்யாணம் நிச்சயமாகிடுச்சு. 4 நாள் கழிச்சு மேரேஜ். இன்விடேஷன் கூட அனுப்பியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நேர்லேயே வரலாம்னு இருந்தேன், நீங்கள் இல்லை. நீ கண்டிப்பாக வரேன் சார். மாப்பிள்ளை நம்ம கவர்மெண்ட்டில் அண்டர் செக்ரட்டரியாக இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். கல்யாணம் ஓட்டுறதுக்கு மாப்பிள்ளை வராட்டி கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் வந்தால் தான் எனக்கு திருப்தி. என்ன சொல்றேன்? ஓகே சார், என்ன சொல்றேன்? மாப்பிள்ளை என்னடான்னா கவர்மெண்ட்ல அண்டர் செக்ரட்டரி பையன் சொன்னாரு. 4 நாள் நடக்க போற கல்யாணத்தை எப்படி இருக்கிறது? சரியான 2 கட்டானா இருக்கான் அந்த பையன். என்னத்தை பண்ணி தொலைக்கிறது? என்ன சார் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? நான் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்றேன், டோன்ட் வரி. அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன். எப்படியான அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து கொடுத்துறியா? சார், எங்க அப்பா அம்மா வராங்க, நான் இங்க இருந்தேன் வச்சுங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதனால சொல்லாதீங்க, இப்ப நேரம் சரியில்லை. நான் கண்டிப்பா உங்களை எல்லாம் எடுத்துறேன். பாத்தீங்க, அப்போ நான் உன்னை விலைக்கு வாங்கணும்னா நான் தான் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் சார். நீங்க டோன்ட் வரி, வேற முடிஞ்சோடனே கொடுத்துருவேன். Good evening, Satyanarayana. I'm waiting for you, Satyanarayana. ఇది నా వైఫ్ పంకజము, ఇది అయోగ్యసారి, అది ఆరోగ్యసారి. నమస్కారమ్మా. ఎట్లా బాగా అది తమిళనాడు ఆంధ్ర ఉండాల్సిన పోదు కళ్యాణం అయింది. ఇప్పుడు తమిళనాడు ఆంధ్ర తల్లితల్లిగా పోయింది. ఇంకా డైవర్స్ ఆగలేదు, భగవాన్ తగలేదు. చూస్తాం. கொஞ்ச நாள் அசிட் வழியாம இருக்க மாட்டேனா? என்னம்மா, மெட்ராஸ்ல எவ்வளவு பெரிய லீடிங் லாயர் அவரு, அவருக்கு போயிருந்தீங்க. అది చెప్పండి. சத்யநாராயணா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேச
కొడుకు ఉంది గీత గట్టిగా పిడికు కదా గెట్ట పేరు వస్తుంది என்ன சார் இது பிள்ளைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா வளர்த்துக்க கூடாதோ எங்க வெங்கட்ட பாருங்க இவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் అవును నేను కోడి கிழிச்சா அவன் தாண்டது లేదు ஆனா நானும் அவன் எங்க நிற்கிறான்னு பார்த்துக்கிட்டு தான் கோடி கிழிக்கிறேன் அவன் மாடியில நின்னா இங்க கோடு இங்க நின்னா வாசல்ல கோடு வாசல்ல நின்னா மவுண்ட் ரோட்ல டிராபிக் கோடு இல்ல அதான் கோடு ஏமா என் மகனை பத்தி பேசணும்? அவன் தான் செத்து போயிட்டானே. మీరు భాగ్యవంతుడు అదృష్టశాలి ఆ కొడుకు వెంకట ఉన్న ఊరోడదా ఉంది భగవాన్ దయలేదు చూస్తాం என்ன இது பாவம் அவர் பையன் செத்து போற நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கார் சார் நீங்க வருத்தப்படாதீங்க சார் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு பையன் கிடைப்பான் இல்லம்மா, என் வைஃப் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. మీరు భాగ్యవంతుడు అదృష్టశాలి ఆ వైఫ్ పక్కన ఉన్న ఊరోడదా ఉంది భగవాన్ దయలేదు என்ன பேசுறேன் பாவம் அவர் பொண்டாட்டி செத்து போற நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கார் சார் நீங்க வருத்தப்படாதீங்க சார் உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு பொண்டாட்டி கிடைப்பான் இன்னத்துக்கு இந்த వయసులో அவருக்கு రెండో కళ్యాణం అది వద్దు ఆరోగ్యశ్రీ గారు నేను ఒక ఐడియా చెప్తాను நீங்க ஒரு பையன் தத்து எடுத்துக்கோங்க அடாப்ஷன் நான் கொடுக்க வெங்கட் தத்து కావాలా ఫ్రీగా ఇస్తాను ఫ్రీ கூட ஒரு டேப் ரெக்கார்டர் ஃப்ரீ ரிடக்ஷன் செல் இస్తాను இவர் வாடான்னு சொல்றாரு அவனையும் இவரை மீட் பண்ணி இருந்தான் அதான் இவரை போய் எல்லாரையும் பார்ப்பான் சத்யநாராயணா, நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேச வந்தேன். చెప్పండి கேட்குறீங்களா? చెప్పండి கீதா நான் கொடுக்க வெங்கட் தத்து கீதா குப்புசாமி அருமை நாயத்துக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கினதுன்னு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உங்க வேலை இது இப்போ నీకు ఎన్ని స్టేట్మెంట్ కావాలనో అన్ని స్టేట్మెంట్ తీసుకో ఈ టైలర్ రికార్డ్స్ పట్టుకుని ఓ కేసు పోలీస్ కేసు ప్రాసిక్యూషన్ కేసు అంతా చట్నీ చేస్తాను నేను ఆంధ్ర వాళ్ళు డోంక్రా చట్నీ చేస్తాను నా వైఫ్ పంకజము తమిళ తేగా చట్నీ పండుగ డబుల్ చట్నీ చేస్తాను నేను அருமை நாயத்துக்கு நீங்க என்ன சார் நீங்க என்னவோ நீங்க பெத்து பேர் வச்ச மாதிரி அருமநாயகங்கிற ஃபாதர் அருமநாயகன் சொல்லுங்க அவர் தான் இப்ப பிரிஸ்ட் இல்லையே. వాళ్ళు ప్రీస్ట్ అయ్యా నీవు సైతాన్ పెద్ద స్టేట్మెంట్ తీసుకున్నారు ఓ స్టేట్మెంట్ నేను కోర్టులో సైబర్ చేస్తాను చూడు அது உங்களால முடியும்னு தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். செக் புக் ரெடியா கொண்டு வந்திருக்கேன். பிளாங்க் செக் 1 lakh. రెండు నాకు ఒకటి పంపించు ஓய் 2 lakhs. మూడు 3 lakhs. No problem. ஆச்சி மூடு అని சொன்னா செக் புக் மூடு ఇప్పుడు சொன்னது தமிழ் மூடு எனக்கு கோவம் வந்தா தமிழ் வருது పెద్ద డబ్బు ఇస్తారు ఎవరికి డబ్బు ఎవరికి కావాలి ఈ డబ్బు பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் அது அந்த காலம் இந்த காலம்ல பணம் இன்னைக்கு வந்தா நேத்துக்கே போகுது ఈ కేసు நடந்ததுன்னு சொன்னா నేను அட்வொகேட் ஜெனரல் ஆவறேன் ஐயா சால்ரைட் சத்யநாராயணா, நீங்களே யார் பேர்ல வேணாலும் எவ்வளவு வேணாலும் எழுதிக்கங்க. ஆமா, நான் போய் பக்கத்துல பேர்ல வந்தா டாக்ஸ் வருது நான் கொடுக்க வெங்கட் பேரு hey bloody fool. అవునయ్యా யாராவது బ్లడీ ఫూల్ అట్టా அவனை கூட வந்து చెక్ డబ్బు ఇస్తావు నాకు డబ్బు ఈ కేసు நடந்ததுன்னு சொன்னா నేను అడ్వకేట్ జనరల్ ఆవరణయ్యా అదే నా లైఫ్ ఆంబిషన్ తెలుసా என்ன அவருக்கு புரியலன்னா ఏమి பண்ண போறோம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க என்னத்த சொல்றது இங்கிலீஷ் கெட் அவுட் இங்கிலீஷ் தெரியாது பாருங்க నేను అడ్వకేట్ జనరల్ ఆవరణ్ వెళ్ళు நான் அட்வொகேட் ஜெனரல் பொண்டாட்டி ஆனோம் నేను అడ్వకేట్ జనరల్ పొండాటికి హస్బెండ్ ఆవరణ్ వెళ్ళు
நிஜமாவே போன் உங்களுக்கு தான் வந்துதா? ஏதாவது ராங் நம்பரா இருக்கு போறது. ఇది కరెక్ట్ ఇన్ఫర్మేషన్ గవర్నమెంట్ సైడ్ లో నుంచి ఇన్ఫర్మేషన్ వచ్చింది. அடுத்த மாசம் నేను అడ్వకేట్ జనరల్ ஆவேன். அடுத்த மாசம் வரைக்கும் நான் சாதாரண வக்கீல் பொண்டாட்டி தானா? அடுத்த மாசம் சீக்கிரமா வரக்கூடாதா? கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் சுத்தி போடுறேன். ఏడుగుంట్లు వాడ వెంకటాచలం నేను అడ్వకేట్ జనరల్ అవ్వబోతున్నాను. అంత నీ దయ, ఆరోగ్య స్వామి గారి దయ. What is this thing? Looking that side, see this side. Are they taking? ఏంటి ఇది ఇంగ్లీషు? நான் வந்து அட்வொகேட் ஜெனரல் பொண்டாட்டி ஆக போறேன். இங்கிலீஷ் பேசி படிக்க கூடாதா? அதோ அவர் வர, அவர் வர. రండి రండి வாங்க வாங்க வாங்க. రండి 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 ఇన్ఫర్మేషన్ వచ్చింది. మీరు ఒక మాట చెప్పినది ரொம்ப நல்லதுగా పోయింది. எனக்கு తగుది இருந்தது కదా. చెప్పండి చెప్పండి. உங்ககிட்ட கேட்டு போனது ரெக்கார்ட்ஸ். పెద్ద రికార్డ్స్ ఎవరికి కావాలంత రికార్డ్స్? నేను అడ్వకేట్ జనరల్ అవ్వబోతున్నాను. అడ్వకేట్ జనరల్ గవర్నమెంట్ కి అగేన్స్ట్ గా కేసులో అపీల్ అవ్వకూడదు. அதனால ஃபாதர் గారు కేసు నేను நடத்தக்கூடாது. அந்த రికార్డ్స్ నాకు వద్దు, నేను ఇస్తాను. పంకజమా ఇందులో స్టేట్మెంట్, లెటర్, టేప్ రికార్డింగ్ అన్నీ ఉంటాయి. నీవే కారణంగానే చెప్తాను. నీవే இந்தாங்க சார். ஜாகிரதை. థ్యాంక్ యూ వెరీ మచ్. నాకెందుకండి థ్యాంక్స్? పంకజమే కదా దానికి చెప్పండి థ్యాంక్స్. థ్యాంక్ యూ మేడం, థ్యాంక్ యూ. இந்த ஃபாதர் அருமைநாயகம் வந்தாருன்னா అంతా ఏం చేసేది? ఎవరి కేసులో నాకు సందేహం వచ్చింది. ஆமாமா, அவர் என்ன போய் சொல்றாரோ எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க என்னத்த கண்டோம்? அவர் தன்னைத்தான் ஒரு கிறிஸ்டியன் சொல்லிக்கிறார். அவர் கிடக்குறாரு விடுங்க. உங்கள மாதிரி நல்ல உள்ளம் கொண்டவா தான் கிறிஸ்டியன். நீங்க பார்க்காத இயேசுவா, நீங்க பார்க்காத అట్లనే ఉండేది. అట్లనే చేపట్టుకోండి. పంకజం ఇక్కడ చూడు, మూకు మీద విరలు కొట్టుకుని జీసస్ క్రాస్ మరి ఉంది. క్రాసే వాడు, క్రాసే వాడు. அப்படியே ஜீசஸ் மாதிரியே இருக்க. கையை எடுத்துருங்க, மூக்க அறுத்துற போகுது. அருமைநாயகம் வந்தாருன்னா రండి 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 రండి. నేను అడ్వకేట్ జనరల్ అవుతాను. అడ్వకేట్ జనరల్ గవర్నమెంట్ కి అగేన్స్ట్ గా కేసులో అపీల్ అవుతున్నది. రాంగ్ ప్రొసీజర్ అది. அதனால உங்க கேஸ் నేను நடத்தக்கூடாது. அந்த ரெக்கார்ட்ஸ் అన్ని ఇప్పుడు அவங்ககிட்ட இருக்குது. అది నేను கொடுக்கలేదు. ఏడుగుంట వాడు వెంకటాచలపతి సత్యంగా చెప్తాను, నేను கொடுக்கలేదు. పంకజమే கொடுக்கలేదు. అది నీవు அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. அதற்காக మిస్టర్ అరవినాయక్, నీ తలకా పైన బ్రహ్మదేవుడు సరిగా எழுதలేదు. எஸ், இன்னொரு வியாபாரத்தையும் இப்பதான் முடிச்சு. அவர் என்ன பேசிட்டு போறார் புரியுதா? ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு வைஃப் கொடுத்தாங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போறார். அவர் என்ன சொல்லிட்டு போறார் புரியுதா? புரியுது. கொஞ்ச நாளாவே எனக்கு கூட இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சு. தன்னுடைய மனசாட்சி சமாதானம் பண்ண அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் புரியலையே? அவர் எதுக்காக மனசாட்சியை சமாதானம் செய்து? அவர் மனசாட்சி தான் நான் விலைக்கு வாங்கிட்டேனே. அவர் உங்களை ஏமாத்திட்டு போறார். கீதா குப்சாமி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கள பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இவர் இவர் என்ன கொடுத்து சார் வாங்கினீங்க? அதை பொசிஷன் அதை கொடுத்தே வாங்கிட்டேன். இது நேரடியான வியாபாரம் இல்லை, இருந்தாலும் வியாபாரம் தான். ஒரு பையனை விலைக்கு வந்தா வேறம் தான் சரியா படியது. பையனை விட அப்பனே பெட்டர்னு அவனே வாங்கிட்டேன். My dear son, You have no right to be calling. நீங்க இன்னும் பாதியார் இல்லைன்னு அடிக்கடி நினைவுபடுத்த வேண்டியதா இருக்கு. எனக்கு எதுவுமே நீங்க நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்தேன். தாமஸ் வெல்ல இருக்கும் வரை
உண்மை நிரூபிக்கிறதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கு. அது உங்களால இன்னும் முடியும்னு நினைக்கிறீங்களா? இயேசு எனக்கு உதவி செய்வார்னு நான் நம்புறேன். இயேசு தான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி எங்கிட்ட கொடுத்தாரு. No, no. இது இயேசு செஞ்ச காரியம் இல்லை, சாத்தான் செஞ்ச காரியம். என்ன பார்த்தா ஜீசஸ் மாதிரி இருக்குதுன்னு மிஸ்டர் சத்யநாராயணவும் அவர் வைஃபும் சொல்லிட்டு போறாங்க. இயேசு அவர்களை மன்னிப்பார். இத்தனை உண்மைகளையும் என்கிட்ட இயேசு கொடுக்கலையா? மறுபடியும் கொடுக்க மாட்டார். நீங்க எதை வச்சு நம்புறீங்க? நீங்களே கூட உண்மையை ஒப்புக்கலாம், இப்ப கூட செய்யலாம். அதுதான் உங்களுக்கும் பெருந்தன்மை, கௌரவம். அதையும் தான் நான் வாங்கி காட்டுறேன்னு சொல்றேனே. தாமஸ் வெளியில இருக்கிற வரைக்கும் நம்பிக்கைன்னு சொல்றீங்க, நான் அவனையும் உள்ள தள்ளு. அது உங்களால முடியாது. ஏன்னா அவன் இருக்கிற இடம், அவனுக்கு காவலா இருக்கிற ஒரு பக்தர். அவரை உங்க பணத்தாலேயோ இல்ல அந்த பணத்தை வச்சு வர பதவியாலேயோ விலைக்கு வாங்கவே முடியாது. நான் நினைச்சேன்னா அந்த பக்தன் மட்டும் இல்ல, அவன் வணங்குற கடவுளையும் என்னால விலைக்கு வாங்க முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. அவர் பக்தர் உண்மைக்காகவே வாழணும். அவரை உங்களால எதை வச்சு விலைக்கு வாங்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அந்த பக்தன் யாருன்னு சொல்லுங்க, அவரையும் விலைக்கு வாங்கி காட்டு. அந்த பக்தன் இருக்கிற இடத்தை சொல்லிட்டா தாமஸ் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம்னு நினைச்சு கேக்குறீங்க இல்லையா? நீங்க தான் பயப்படுறீங்க. இந்த பக்தனை ஏதாவது விலை கொடுத்து வாங்கிட வேணும்னு நீங்க தான் பயப்படுறீங்க. Don't talk like that. அந்த பக்தனை வாங்கக்கூடிய பொருளா நினைச்சேன்னா அது எனக்கு தான் கேவலம். நீங்க போலீஸ்ல சொல்றீங்கன்னு தான் நான் பயப்படுறேன். சால்வை உங்களால தான் என்ன நம்ப முடியல, ஆனா நான் உங்களை நம்புறேன். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு அசல் பைத்தியக்காரன், அதனால உங்களை நம்புறேன். சால்வை ரெக்கார்ட்ஸ் இங்க வைக்கிறேன், எடுத்துக்க. நான் தாமஸ போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க கேஸ் நடத்துங்க. இந்த பக்தனை விலைக்கு வாங்கிட்டேன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுத்துடுங்க. வார்த்தை ஒண்ணு போதும். சொல்லு. நீங்க இந்த பக்தனை விலைக்கு வாங்க முடியலன்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் கேஸ் நடத்தலாமா? ஓஎஸ் கண்டிப்பா நடத்தலாம். ஆனா அந்த பக்தனை நான் விலைக்கு வாங்கிட்டேன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுத்துடுறோம். கீதா குப்சாமி கிட்ட லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். ஆரோக்கியசாமி, அந்த பக்தனை விலைக்கு வாங்குற முயற்சியில் நீங்க தோல்வியத்தான் அடைய போறீங்க. இது வரைக்கும் நான் தோல்வியை பார்த்ததே கிடையாது. அந்த பக்தனுடைய விலாசம் ஆசிலாமணி, வேலத்தெரு, செங்கல்பட்டு. சால். அந்த வியாபாரத்தை நான் முடிச்சுட்டு வந்தேன். இந்த வியாபாரம் உங்களை மூழ்கி அடிச்சிடும். You will be drowned. My money will be my lifeboat. அப்பா நீ இந்த வேலைக்கு அங்க அயோக்கியம் வாடா அப்படி. சார், இவனை நான் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகர்த்த முடியாது. வாடா. சார், நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன்னு சொல்லல. உங்களை பத்தி ஊர்ல எல்லாம் விசாரிச்சு தான் வந்திருக்கேன். நீங்க கட்ட போற கோவிலுக்கு தான் பணம் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. தருத்திரவன் சனியன உங்கள்கிட்ட பணம் வாங்கி நான் கோவில் கட்டினேன்னா அந்த கோவில் இடிஞ்ச தலைமையிலே விழுந்துருந்தா பாதிரியார பத்தி போயிட்டு பேசுறீங்க. உன் நாக்க இழுத்து வச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டு போடா வெளியில. சார், ஏழு மயில் ஏறி விளையாடும் பணக்காரன் நீ போடா. ஈசனுடன் ஞானமொழி பேசுவோம் சார், பேசாத. ஊருமடியார்கள் வினை தீர்க்கும் ஒன்று வேண்டாரா வாடா. சார், உண்மனுவ வேறு வாங்கி வந்த முகம் ஒன்று ஆமா. சார், இவன் தாமஸ் தியாகராஜன் பேசின கன்வெர்டட் கிறிஸ்டியன். உங்களை ஏமாத்திருக்கான்னு நினைக்கிறேன். தாமஸ், ஆதியார் மேல சத்தியமா சொல்லு, உண்மையை சொல்லு. ஆமாங்க, என் பேரு தாமஸ் தியாகராஜன். நான் மதம் மாறின கிறிஸ்தவங்க. மதம் மாறினவரை கண்டா வெட்டி போட்டுடுவேன்னு சொன்னீங்க. நான் மதம் மாறினவங்க. எங்க எனக்கு இடம் கொடுக்க மாட்டீங்களோன்னு பயந்து நான் உண்மையை மறைச்சிட்டேங்க. அவரு பாதிரியார் போன உண்மையை சொல்லலையப்பா. அவர் சொல்ல வந்தாருங்க. நீங்க தான் அவரை
ரயில பிடிக்க போயிட்டீங்க. என்ன அவசரமா இருந்தாங்க சொல்லிருக்க முடியாது. முருகா, சண்முகா, இனிமே நான் யாரடா நம்புவேன்? உனக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் நம்புகிறது இந்த பாதிரியார் தானடா. டேய், நீ என்ன ஏமாத்தினத்தை பத்தி நான் கவலைப்படலடா. ஆனா பாதிரியார் ஏமாத்திட்டாரு. முருகா, சண்முகா, என்னை யாரும் ஏமாத்தல. உன்னைத்தான் ஏமாத்திருக்காங்க. உங்ககிட்ட தான் பொய் சொல்லியிருக்காங்க. பாதிரியார் உண்மையை மறைச்ச இடமா போச்ச இது. முருகா, எப்ப இந்த இடத்துல பாதிரியார் உண்மையை மறைச்சாரோ அப்பவே நீ இந்த இடத்த விட்டு போயிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நமச்சிவாயம், அந்த கோபத்துல தான் இந்த அயோக்கியனை யமதர்ம மாடியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினியா? முருகா, உன் படம் தாண்டா இங்க இருக்கு, நீ இல்ல. நான் உன்னை தேடி வரேன் முருகா. முருகா, எருமையில் எருமையில ஆடா. போலீஸ்ல மாட்டிக்க நான் பயப்படல சார். ஆனா ஒரு நல்ல மனுஷன் இன்னொரு நல்ல மனுஷனை சந்தேகப்படுறதுக்கு நான் ஆளாயிட்டேனே, அதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் சார். இன்னொரு நல்ல மனுஷனை இவர் சந்தேகப்படுறதுக்கு நான் ஆளாயிட்டேனே, அதை நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் சார். ஏதாவது திமிர்னு பிஸ்டல் ஜாகிரதை. ஆமா, பிஸ்டல் என்ன செய்யும் சார்? நான் தான் ஏற்கனவே செத்துட்டேன். வணக்கம் சார். தாமஸ், என்ன நடந்தது? ஆசிலாமணி இல்லாத நேரமா பாத்தி வரைக்கும் வந்து அவர் தாங்க நம்ம 2 பேரு மேலேயும் சந்தேகப்பட்டு என்ன இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. எஸ், இந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருந்தது. இந்த பக்தனுக்கும் ஒரு விலை இருந்தது. கீதா குப்புசாமியை பணம் கொடுத்து வாங்கினீங்க, வக்கீல பதவியை கொடுத்து வாங்கினீங்க. இந்த பக்தரை என்ன கொடுத்து சார் வாங்கினீங்க? அவருடைய பக்தி வெறி, உண்மை வெறி, மூட வெறி, அதை வச்சே விலை கொடுத்து வாங்கிட்டேன். எதிர்பார்த்த விட வியாபாரம் ரொம்ப சீப்பா முடிஞ்சு போச்சு. நான் மதம் மாறினவன் அவர்கிட்ட சொல்லிட்டாருங்க. அவர் தான் நம்ம 2 பேருமே அவர்கிட்ட பொய் சொன்னதா நினைச்சு வெறுத்து போய் இந்த இடத்த விட்டு போயிட்டாருங்க. ஃபாதர், எஸ், உனக்கு மட்டும்தான் அவர் ஃபாதர், அவருக்கு மட்டும்தான் அடாப்டட் சன். 2 பேருக்கும் வேற யாருமே கிடையாது. நான் தான் எல்லாரையும் வரைக்கும் வாங்கிட்டேன். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா? Thank you. I have won. My dear son, I have won. இப்போ நான் பெருந்தன்மையும் கௌரவத்தையும் வாங்க போறேன். நீங்க சொல்லுவீங்களே, அந்த பெருந்தன்மையை தான் இவரை கொடுத்து நான் வாங்க போறேன். இவங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதுனால மட்டும் உங்களுக்கு கௌரவம் வந்துருக்கு வராது, நிச்சயமா வராது. அதனாலதான் இவனை நான் பிஷப் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். பிஷப்பை பார்த்து, மை லார்ட், நம்ம பிரீஸ்ட் ஒருத்தரால தப்பிக்க வச்ச குற்றவாளிகள் நம்ம சர்ச்சை கண்டுபிடிச்சு கொடுத்தா சர்ச்சுக்கு நிறைய பேர் கிடைக்கும். அதனால இவரை நான் பிடிச்சு கொடுத்தா தெரிய வேண்டாம், சர்ச்சுக்கு அந்த நல்ல பேரை சேரட்டும் சொல்ல போறேன். பெருந்தன்மை வருமா வராது? His Lordship the Bishop மட்டும் உங்களை பத்தி உயர்வா நினைச்சா உங்களுக்கு போதுமா? போறாது. நான் இந்த மாதிரி செஞ்சேன் இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். அதனால போகும்போதே நியூஸ் பேப்பருக்கெல்லாம் நியூஸ் கொடுத்துருங்க. ஆரோக்கியசாமி குற்றவாளியை கண்டுபிடித்தும் போலீசிடம் ஒப்படைக்காமல் பிஷப்பிடமே ஒப்படைத்து விட்டார். தான் கண்டுபிடித்தாக தெரிய வேண்டாம், சர்ச்சுக்கு அந்த நல்ல பெயர் சேர்க்கும் என்று கூறிவிட்டார். இவரெல்லவோ பெருந்தன்மையானவர். எப்படி நியூஸ்? பிஷப் கிட்டயும் நல்ல பேரு, மக்கள் கிட்டயும் நல்ல பேரு. பெருந்தன்மையும் கௌரவத்தையும் வாங்குறேன்னு ஒப்புப்பீங்களா? ஒப்புக்கிறேன். ஒப்புக்க வேண்டிய நிலையில தான் நான் இப்ப இருக்கேன். ஆனா உண்மையை உங்களால எப்பவும் விலைக்கு வாங்கவே முடியாது. நான் தான் எல்லாரையும் வாங்கிட்டேன். நீ என்ன வாங்கலையே. நான் இன்னும் உண்மைக்காகவே உழைப்பேன். நான் உங்களை வாங்குறேன்னு ஒப்புக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க இப்ப எனக்கு தேவையில்லாத பொருள். கொசுறு. நான் பெரிய லெவல்ல வியாபாரம் பண்றவன், எனக்கு கொசுறு தேவையில்லை. முன்ன ஒரு தடவை டாக்ஸியை பத்தி என்கிட்ட சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் அவ்வளவா டாக்ஸியில போற வழக்கம் கிடையாது. அப்படியே எப்போது டாக்ஸியில போறேன்னா கூட அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட 100 ரூபாய் நோட்டை கொடுத்துருக்கேன். அவன் சில்லறையை கொடுக்க வந்தான்னா, யோ
shall never change. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியும். சர்ச்சுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கிற நல்ல பேரை காப்பாற்றுறதுக்காக நீங்க ரொம்ப பாடுபட்டீங்க. It's nothing, my lord. சர்ச்சுக்கு நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன். ஆனா இதைத்தான் என்னால ஒப்புக்க முடியும். நீங்க இவனை கண்டுபிடிச்சு கொடுத்து போலீஸ்க்கு சொல்ல வேணாம்னு சொல்றீங்க. அதுதான் என்னால ஒப்புக்க முடியும். I leave it to you, my lord. Next. Great mind. What a great heart. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் காரணம், my lord. I am after all a humble servant of the Lord. ஃபாதர், நான் போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ப்ரே பண்ணிருக்கேன். ஒரு தடவை ப்ரே பண்ண எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? My lord, அப்ப நான் புறப்படலாமா? God bless you. மிஸ்டர், இங்கதான் இருக்கீங்களா? நினைச்சேன். வெளியில காரை பார்த்தேன், இங்கதான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். மிஸ்டர், ஏய், வெங்கட் அலட்சியம் படுத்திட்டீங்கல்ல, இப்ப மாட்டிட்டு முழிங்க. ஏய், நீ போலீஸ்ல போய் என்ன சொன்னாலும் உன்னை நம்ப மாட்டாங்களா? இடியட். நான் ஏன் போய் போலீஸ்ல பேசுறேன்? அந்த டேப் ரெக்கார்டர், கீதா குப்சாமி லெட்டர், அதெல்லாமே பேசுவேன். அதெல்லாம் தான் உங்க அப்பா என்கிட்ட கொடுத்துட்டாரு. அங்கதான் நீங்க ஏமாந்துட்டீங்க. உங்க கையில இருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட், ஒரிஜினல் இல்ல. என்னது? ஆ, எங்க அப்பாவுக்கே தெரியாது இது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அன்னைக்கு உங்ககிட்ட பேசினாரா? சரி, நீங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். சேஃப்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ராத்திரி 3 மணி வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் காப்பி எடுத்தேன். அப்புறம் அந்த டேப்பை கூட வேற டேப்ல போட்டேன். அப்புறம் பார்த்தேன் எங்க அப்பா வந்தா டேஞ்சர் ஆயிடுன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட்லாம் எடுத்து பொட்டியில போட்டு சேஃப்ல வச்சுட்டேன். ஒரிஜினலை என் கையில வச்சுட்டு இருக்கேன். சரி, நீ கல்யாணத்தை நிச்சயம் பண்ண உடனே உங்ககிட்ட வந்து கொடுக்கலாம் நான் பார்த்தேன். நீ என்னடான்னா என்ன ஷார்ட் சர்க்யூட் பண்ணி எங்க அப்பாவையே விலைக்கு வாங்கிட்டேன். ஏன் சார், நான் தான் விலைக்கு வரேன்னு சொன்னது இல்ல. எங்க அப்பாவை ஏன் சார் விலைக்கு வாங்கிருக்க? இப்ப மாட்டிட்டு புரியுங்க. இதெல்லாம் டூப்ளிகேட். ஒரிஜினல் எங்க வச்சிருக்க? ஒரிஜினலா அதெல்லாம் ஃபாதர் கிட்ட கொடுத்துட்டேன். இப்பதான் ரமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒன்ன பழிக்கு பழி வாங்கணும்னு எல்லாத்தையும் ஃபாதர் கிட்ட கொடுத்துட்டேன். அவர் இப்ப வந்துட்டே இருக்காரு. அவர் இங்க வந்த உடனே உன் மானம் சந்தி சிரிக்க போகுது. வெங்கட்ட ஏமாத்தின இத்தனை நேரம் வந்து உங்களுக்கு சொல்லணும், நீ திரு முழிக்கணும், அத்தை பார்த்து நான் ரசிக்கணும்னு நினைச்சேன். இப்ப திருப்தி ஆயிடுச்சு. சாவு போ. ஏய், வெங்கட் பிரெயின் சாதாரண மனுஷன் இல்ல. வெங்கட் பிரெயின் தெலுங்கு பிரெயின், தமிழ் பிரெயின் ரெண்டும் சேர்ந்த பிரெயின். ஞாபகம் வச்சுக்க. Papa, what is this for? ஃபாதர், என்ன ஃபாதர் இது? என்ன ஆச்சு? ப்ளீஸ், தயவு செஞ்சு யாரும் கொடுத்த பேச. தாமஸ், இதை வச்சு இதுதான் ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் தான். ஆரோக்கிய சமயத்தில் இருக்கிறதா பெரிய டூப்ளிகேட்ஸ். இந்த வெங்கட் என் கையில கொடுத்தான். இதை வச்சுக்கிட்டு கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியாலும் கேஸ் ஜெயிச்சு நீ நிரபராதின்னு ப்ரூவ். நான் உண்மைக்காக தான் உடைச்சது. இதை உங்களுக்கே புரிஞ்சுக்கணும். ஃபாதர், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி? ஃபாதர், நான் வர வழியில சர்ச்சு வாசல்ல ஆரோக்கிய சாமி இதெல்லாம் என்கிட்ட பிடிக்க பார்த்தேன். நான் குளிக்கல, ஓடி வந்தேன். சுட்டுட்டார். வெறி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சுட்டுட்டார். பாவம் அந்த மனுஷன். He's not that kind of man. My Lord, please forgive that man. Thomas, இவரை போய் நான் தவறா நினைச்சேன். அவசரத்தில் அறியாமையை நான் செஞ்ச தவறு. ஆண்டவன் மன்னிப்பு. நான் ஒரு காரியம் செய்யணும். தாமஸ், இவர் வாழ்க்கையில உண்மைக்கு விலையே கிடையாது நிரூபிச்சுட்டு. இல்ல ஃபாதர், உண்மைக்கு விலை உண்டுன்னு தான் நிரூபிச்சு